ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துன்னு இருக்காங்க. அப்ப கார்ல பாட்டு ஓடின்னு இருக்கு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணன் பாட்டு நல்லாயிருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வைங்க" அப்படின்றாங்க. டிரைவரும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க" அப்படின்றாங்க. "அண்ணன் சீக்கிரம் போங்க. கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க" அப்படின்றாங்க. "சரிங்க" அப்படின்றாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு வேகமா ஓட்ட சொல்றீங்க? கொஞ்சம் ஸ்லோவாவே போட்டு விடுங்க" அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன பயமா இருக்கா?" அப்படின்றாங்க. "நான் ஒண்ணும் பயப்படல. ரோட்ல வர்றவங்க பயந்துறக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன்" அப்படின்றாங்க. 6 மணி நேரம் போறது பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரத்தில போயிட முடியாது. கொஞ்சம் வேகமா போனா அப்படின்ற மாரி சொல்றாங்க. மதி சொல்றத கேட்ட சுரேஷ் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகி டிரைவர் கிட்ட, "அண்ணா கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க" அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மதி பார்த்தீங்கன்னா, "அங்க பிரச்சனை இல்ல. நீங்க ஏதாச்சும் பிரச்சனைய கிளப்பி விட்டுருவீங்களோன்னு நெனச்சேன். ஆனா சுமூகமா முடிச்சுட்டீங்க" அப்படின்றாங்க. "ஏன் என்ன சொல்ற?" அப்படின்றாங்க சுரேஷு. "இல்ல கதிரோட மாமா விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருந்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்ல. அதனால தான் சொன்னேன்" அப்படின்றாங்க. "காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிற நீ அவ்வளோ யோசிக்கும்போது, நான் ஒரு போலீஸ்காரன். நான் எவ்வளோ யோசிப்பேன்" அப்படின்றாரு சுரேஷு. "எது ஒண்ணுத்துக்கும் என்னோட வேலைய வச்சு தான் நீங்க கம்பேர் பண்ணி பேசுவீங்களா? அவங்களும் சுயமா யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு இதே இல்லையா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மதி டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு, "என்ன கோவம் வந்துச்சா?" அப்படின்றாங்க. "கோவம்லாம் இல்ல. எதுக்கு வேலைய வச்சு நீங்க எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க?" அப்படின்றாங்க. "சரி விடு" அப்படின்றாங்க சுரேஷும். இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா, ராகவி பாப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, "இந்த வீட்ல உங்க சித்தி நடந்துக்கிறாளே, யாருக்கும் மரியாதை குடுக்காம, அந்த மாரியெல்லாம் நடந்துக்க கூடாது" அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப மலரும் பார்த்தீங்கன்னா, அங்க வராங்க. "ஏன் அத்த, இப்ப இந்த வயசுல குழந்தைக்கு இது சொல்லிக் குடுக்க வேண்டிய வயசா?" அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "5 வயசுல வளையாது, 50 வயசுல வளையாது. அதுக்கு தான் அப்பவே சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் 5 வயசுலயே திருத்திக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்லின்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல விருந்தாளிங்க, நான் நெறைய பேர் வருவாங்கன்னு இருந்தேன். ஆனா 3 பேர் வந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு கோமதி அம்மாவ ரொம்ப புடிச்சிருந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னது? எனக்கு அந்த பொம்பளைய சுத்தமா புடிக்கல. என்னமோ சின்ன புள்ள மாரி கக்க புக்கன்னு சிரிச்சுன்னே இருக்கு எந்த நேரமும். மாமியாருன்ற ஒரு கெத்தே இல்ல. என்ன மாரி இருக்கணும் மாமியாருன்னா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அது எப்படிதான் 5 குழந்தைங்கள பெத்து 4 புள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுச்சுன்னு தெரியல" அப்படின்றாங்க ராஜலட்சுமி. ராகவன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஒழுங்கா பண்ணியிருக்காங்க. 2 பசங்க லவ் பண்ணி கூட்டின்னு ஓடியாந்துச்சுங்களாம். திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்களாம். அதுவும் பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணத்துல ஏதோ பிரச்சனை இருக்காம் அப்படின்றாங்க. "ஓ! அவ்ளோ இதெல்லாம் வச்சுக்கின்னு, அது நம்மகிட்ட எதுவும் காட்டிக்காத அவ்ளோ கெத்தா மெயின்டெயின் பண்ணிருந்துச்சா அது?" அப்படின்ற மாரி ராஜலட்சுமி சொல்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு என்னோட தங்கச்சி தான் சொன்னா" அப்படின்றாங்க. "அதுவும் மாமியார் மாரி நடந்துக்க மாட்டேன்து. அவளுங்க மருமகளும் மருமக மாரி நடந்துக்க மாட்றாங்க. ஏதோ சின்ன புள்ள மாரி விளையாடுறாங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு" அப்படின்றாங்க. அப்ப ராகவன் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா மலரு, இதுதான் புடிச்சுச்சா உனக்கு அவங்கள மாரி இருக்கிறதுக்கு?" அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் இல்ல மாமா" அப்படின்றாங்க. சரி மலர் பார்த்தீங்கன்னா, "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா மலரு, துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டியா இல்லையா?" அப்படின்றாங்க. எல்லாத்தையும் போட்டேன் அத்த" அப்படின்றாங்க. "என்னது? என்ன பாஷை இது? இப்படி பேசுற?" அப்படின்றாங்க. "இல்ல, அவங்க 2, 3 நாள் இருந்தேன்ல, ஒரு சில வார்த்தை அவங்கள மாரி தொத்திக்கிச்சு" அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "வார்த்தையோட இருக்கட்டும், எல்லா பழக்க வழக்கத்துலயும் தொத்திக்க போது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் கிச்சனுக்குள்ள போயிர்றாங்க. இங்க சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா, அ கார்ல வந்துன்னு இருக்காங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ட பார்த்து நிப்பாட்டுங்க. பசிக்குது, சாப்புட்ணும்" அப்படின்றாங்க. டிரைவரும் பார்த்தீங்கன்னா பார்த்து நிப்பாட்டுறாங்க. அப்ப சாப்பிட போறாங்க. அங்க இருக்கிற சர்வன்ட் பார்த்தீங்கன்னா, "சார் நார்மல் தண்ணி வேணுமா? பாட்டில் தண்ணி வேணுமா?" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "பாட்டில் குடுத்துருங்க" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல நார்மல் தண்ணி ஓகே" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "சரி இன்னொரு மெனு கார்டு குடுங்க" அப்படின்றாங்க. சுரேஷ், "இல்ல வேணாம், ஒண்ணுவே போதும். 2 ஃப்ரைட் ரைஸ் ஓகே" அப்படின்றாங்க. "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒண்ணும் அதிகமா பசிக்கல. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வேணாம்" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் சொல்லிட்டேன். அதுவே சாப்பிடு" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகி அமைதியா இருக்காங்க. ஃப்ரைட் ரைஸும் வந்துடுது. "ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கு, சாப்பிடுன்றாங்க." மதி பார்த்தீங்கன்னா, "எனக்கு பசிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா உட்காந்து இருக்காங்க. "இப்ப சாப்பிட்றதுலலாமா நீ உன்னோட கோவத்த காட்டுவ? சாப்பிடு" அப்படின்றாங்க. மதி, "இல்ல எனக்கு வேண்டாம்" அப்படின்றாங்க. "சரி நீ சாப்பிடாப்பனா இரு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சாப்பிட்ன்னு இருக்காங்க. சர்வன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் வேற ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்றாங்க. "இல்ல வேண்டாம், பில் குடுத்துரு" அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டும் பார்த்தீங்கன்னா, வந்துடுறாங்க காருக்கு. கொஞ்சம் தூரம் வந்ததும் மதி பார்த்தீங்கன்னா, "அண்ணன் ஏதாச்சும் கடைய பார்த்து நிப்பாட்டுங்க" அப்படின்றாங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா,
என்ன மேடம் வாங்குறீங்க அப்படின்றாங்க. ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறாங்க. எனக்கு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க நானே காசு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட காசு குடுத்து அனுப்புறாங்க. அத பார்த்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுன்னா சாப்பிடல. இப்ப வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்ற அப்படின்றாங்க. எனக்கு அங்க பசிக்கல. அதனால நான் சாப்பிடல. எனக்கு அதிகமா பசிக்கிற மாரி தெரியல. அதனால தான் நான் வேணான்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுற மாரி என் வயித்துல இடம் இல்ல. அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்றாங்க மதி. மதி பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்ப சண்டை அடிக்கிற மைண்ட் எனக்கு இல்ல. விட்டுருங்க என்ன சைலன்ட்டா. நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா போதும் அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "ஓ! சண்டை வேற அடிப்பியா நீ?" அப்படின்றாங்க. "சைலன்ட்டா விட்டுருங்க என்ன" அப்படின்றாங்க. இங்க பாக்கியராஜ் வராங்க வீட்டுக்குள்ள. வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வாங்கின்னு வராங்க. "இந்தாங்கப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன பாக்கியராஜ் சீக்கிரம் வந்துட்டுருக்குற" அப்படின்றாங்க. "அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லம்மா அதனால தான்" அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "இல்லப்பா எனக்கு சுகர் இருக்கு. இன்னும் அதிகமாயிடும். எனக்கு வேண்டாம்" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் காரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லப்பா" அப்படின்றாங்க. "போய் வாங்கிட்டு வரவா?" அப்படின்றாங்க. "இல்ல வேண்டாம்" அப்படின்றாங்க. ராகவிக்கு பார்த்தீங்கன்னா, "உனக்கு நான் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க் எடுத்து குடுக்குறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எதுக்குப்பா குழந்தைக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குற?" அப்படின்றாங்க. "எப்பயாச்சும் ஒரு டைம் தானம்மா விடுமா" அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "சரி கிளம்பலாமா ராஜலட்சுமி" அப்படின்றாங்க. "எங்கம்மா?" அப்படின்றாங்க. "கோயிலுக்கு போறோம்" அப்படின்றாங்க. "வெயில் அதிகமா இருக்கே இப்ப" அப்படின்றாங்க. "ஆட்டோ எதுவும் வர சொல்லவா?" அப்படின்றாங்க. "இல்ல வேண்டாம் 5 மணிக்கு பூஜை இருக்கு. நாங்க அத பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவனும் ராஜலட்சுமியும் கிளம்பிறாங்க. இங்க பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ராகவி கிட்ட "ஏன் நீ போலியா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா நான் போல." "ஏன்றாங்க?" "விளையாடணும்" அப்படின்றாங்க. அப்ப மலரு, "இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன்." "இல்ல வேண்டாம் மலரு, நீ உட்காரு. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு" அப்படின்றாங்க. "ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு" அப்படின்ட்டு கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறாங்க. "என்ன மலரு உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட மாட்ற. நம்ம கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தீங்கன்னா, நான் உன்ன வெளியில கூட்டு போம்போது வாங்கி குடுத்தேன். 2 சாப்பிட்டல்ல" அப்படின்றாங்க. "இல்ல நான் அதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. நீங்க வாங்கி குடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டேங்க. எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி மலர் சொல்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நாம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.